விளம்பரம் செய்வாங்க தான் இவங்க, அது நமக்கு தெரியும். ஆனா நேத்தி செஞ்ச விளம்பரம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்ததை விட திமுக 100 மடங்கு டேஞ்சரா இருக்காங்க, வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. நாமளும் அந்த அளவுக்கு வேலை பார்த்து இவங்க என்ன செய்யறாங்களோ அந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற அக்கறையும் எனக்குள்ள அதிகமா இருக்கு. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்கள் எடுத்து தைரியமா பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நேத்தி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நேத்தி திமுக தரப்புல வந்து சென்னையில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் எடுத்து நடத்துறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல அவங்க பண்ண டிராமா இருக்கு, நிஜமா ஏத்துக்கவே முடியலங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து நான் இவரு எங்க அப்பாங்குது, நான் இவராலதான் நான் படிச்சேன், எல்லாமே என் வாழ்க்கையை இவரு தான் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது. இன்னொரு குழந்தையோட அப்பா வந்து நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம், இவங்களாலதான் என் குழந்தை வந்து ஸ்கூல் முடிச்சுது அப்படின்னு கதை சொல்றாரு. இன்னொரு குழந்தை வந்து ஜப்பானீஸ் மொழியில பேசிட்டு நான் ஜப்பான்ல படிச்சுட்டு இருக்கேன், அதுக்கு காரணம் நம்ம அப்பா தான் அப்படின்னு சொல்லுது. எங்க இருந்து பொறுக்கி பொணைச்சு யாருக்கு என்ன தொகை, நான் அங்க வந்த மாணவர்களை தப்பா சொல்ல, ஆனா அந்த மாணவர்களுடைய வறுமையை இங்கேயும் பயன்படுத்தி திமுக ஏதோ உங்களுக்கு தொகை அப்படிங்கிறத கொடுத்து அவங்கள வச்சு அந்த மாணவர்களை கூப்பிட்டு வந்து அங்க முன்னாடி வச்சு அந்த அரசியல் பண்ற அந்த விதம் இருக்குல்ல, உண்மையாலும் ரொம்ப மட்டமா இருந்தது. வந்து விஜய் டிவி நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம்ல, வேணும்னே அழுவ விடுறான், வேணும்னே சென்டிமெண்டான ஆளு, அவங்க பேக்ரவுண்ட் ரொம்ப கஷ்டமா இருந்தாதான் விஜய் டிவில வந்து அந்த ஷோக்கே வர முடியும். ரியாலிட்டி ஷோல நீங்க பாடுறீங்களோ இல்ல டான்ஸ் ஆடுறீங்களோ அப்படின்னா உங்க பேக்ரவுண்ட் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஆடட் வேல்யூவா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு பெரிய ப்ரொமோஷன் பண்ணலாம், பெரிய டிஆர்பி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி யாராரு பேக்ரவுண்ட்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்களோ, யாரெல்லாம் இருந்து மேல வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நேற்று ஷோல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு திமுக அந்த அளவுக்கு, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பள்ளிகள் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, மாணவர்கள் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காங்க, இங்க இருக்கிறவங்க தான் அதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேரை உதாரணமா காட்டிட்டு முழுசா இங்க பள்ளியில நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் முழுசா மறைச்சிட்டு இந்த 10 பேர் தான் இத மாதிரிதான் தமிழ்நாடு மாதிரி இருக்கு, அந்த ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோர் பதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி இத காட்டி முடிச்சிட்டாங்க. பட் உண்மையாலும் பள்ளியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெளியில கொண்டு வரணும்ல. திமுக சொன்ன இந்த விஷயம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு எல்லாரும் நம்பிடக்கூடாதுல்ல, உண்மையா பள்ளியில என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரியணும்ல. அத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அந்த விழாவுக்கு வந்த வெற்றிமாறனா இருக்கட்டும், மிஸ்கினா இருக்கட்டும், இல்ல தியாகவேல் குமார ராஜா அப்படிங்கிற அந்த இயக்குனரா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருபடி கொடுத்த காசுக்கு மேல கூவுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அப்படி கூவி விட்டு போயிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல இந்த எல்லாரும் படிக்கிறதுக்கே இந்த திமுக தான் காரணம், இங்க பள்ளிகள் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டினதை கேட்டப்போ, என்னடா இப்படி அவங்க மேல உண்மையாலுமே இப்பவும் மரியாதை இருக்கு, ஆனா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு இருந்தது. மிஸ்கின் மேல ஒரு மரியாதை உண்டு, ஆனா உதயநிதியை வச்சு ஒரு படம் எடுத்துட்டோம், அதுக்காக வந்து கூணும் அப்படின்னு வந்தது கூட தப்பு கிடையாதுங்க. வெற்றிமாறன் அவர்களோ சமூகத்துல ஒரு நல்ல பொறுப்புல இருக்காங்க, கல்வி எவ்வளவு முக்கியம்னு இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க, வர்றது தப்பு கிடையாது. ஒரு ஆளுங்கட்சியா இருந்து கூப்பிடுறப்போ வரலன்னு மறுக்கவும் முடியாது. வராங்களா, வந்து ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போனா பரவாயில்ல. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கல்விக்கும் இந்த திமுகவும் இப்ப இந்த ஸ்டாலின் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, உதயநிதியை வச்சு படம் எடுத்ததுக்காக அந்த மிஸ்கின் பேசின அந்த விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. சோ அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்துட்டு இருக்கு உண்மையில. ஏன்னா அவங்க பசங்களாம் வந்து இங்க கீழே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்லயோ சின்ன சின்ன ஸ்கூல்லயோ படிக்க போறது கிடையாது, பெரிய பெரிய ஸ்கூல்ல படிப்பாங்க. அதனால கீழே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியாது. பட் கீழே என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவங்க வந்து தெரியாம பேசிட்டு போலாம். பட் இவங்க செஞ்ச விஷயங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா நாம எடுத்து சொல்லணும்ல. இங்க பள்ளிகள்ல எந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நிறைய செக்டார்ல நடக்குதுங்க. நீங்க ஸ்கூல்ல பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னா ஆசிரியர் சரியில்லை, இல்ல பாதுகாப்பு இல்ல, இல்ல வந்து செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். பட் அதுல மேஜரா இருக்கக்கூடிய விஷயம், இந்த எல்லா குற்றங்களுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி எங்க தொடங்கும் அப்படின்னா, அந்த மாணவர்கள் வந்து போதை பொருள் அந்த பழக்கத்துக்கு வந்து அடிமை ஆனாங்க அப்படின்னா அந்த மத்த எல்லா கெட்ட பழக்கமுமே வந்துடும். இந்த ஒரு கெட்ட பழக்கம் வந்தா இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த கெட்ட பழக்கமும் வந்துடும்ல. சோ அத மாதிரி கெட்ட பழக்கம் இந்த பள்ளிகள்ல எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு, திமுக இந்த எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு
இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விழா நடத்துறாங்க. பட் இந்த எக்ஸ்ட்ரீம்ல ரியாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு என்னப்பா நீ சும்மா சொல்லிட்டே இருக்க, ஏதாவது ஆதாரபூர்வமா சொல்லுங்க அப்படின்னா உங்க காதுக்கே 1000 ஆதாரங்கள் அப்படிங்கிறது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இப்போ சமீபத்தில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள், இந்த பள்ளிகள்ல எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தோட சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாங்க சென்னை புறநகர் பகுதியில வந்து பள்ளி கல்லூரி அருகே 5250 கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குங்க. அதுல வந்து 11 பேரை காவல்துறையினர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுல 7 பேர் மாணவர்கள். யோசிச்சு பாருங்க, 5250 கஞ்சா போதைப் பொருள் சாக்லேட் அப்படின்னா அதை எத்தனை பேர் பயன்படுத்தக்கூடியவங்க அதை சுத்தி இருப்பாங்க. ஏன்னா ஒரே ஆள் வந்து 100 வாங்கிட்டு போறது கிடையாது. ஒருத்தன் வாங்குறான் அப்படின்னா ஒரு 10 சாக்லேட் வாங்குறான் அப்படின்னா அப்பனா அதை சுத்தி எவ்வளவு பேர் அந்த பள்ளி அந்த கல்லூரியில எவ்வளவு பேர் இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையா இருந்தா ஒருத்தன் வந்து 5250 சாக்லேட்டை வாங்கி வந்து ஸ்டாக் வச்சிருக்கான் போதைப் பொருள் சாக்லேட் அப்படின்னா அந்த ஏரியா எவ்வளவு இருக்கும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே உங்களுடைய புத்திக்கு யோசிச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, திண்டிவனம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அந்த 6 பேருமே பாத்தீங்கன்னா 20 வயசுக்கு கம்மியா இருக்கவங்க. இந்த 6 பேர் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு கஞ்சா அப்படிங்கறத விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்பனா இவங்க எல்லாருமே 20 வயசுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கான்டெக்ட்ல ஸ்கூல் பசங்களுக்கு கஞ்சா விற்கிறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. இது சம்பந்தமா நிறைய மாணவர்களுமே மாட்டிருக்காங்க. பட் அவங்களுடைய பேர் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறதுனால காவல்துறை சரி அவங்க லைஃப் வீணா போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த அமைதியா இருக்கு. ஆனா இதை செஞ்ச 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. திருத்தணி நகராட்சியில் கஞ்சா பயன்படுத்திய பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் அட்டகாசம் செய்த வீடியோ வெளியாகிருக்குங்க. இப்ப ரீசெண்டா நடந்ததை நான் சொல்லிட்டு இருக்கேன். திருத்தணியில கஞ்சா போட்டா என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு பெரிய பெரிய ஆளுக்கே தெரியாது. ஸ்கூல் பையனுக்கு என்ன தெரியும், அவன் சும்மா ஒரு பீரை குடிச்சாவே நான் தான் உலகத்துல பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி இருப்பான். அவன் கஞ்சா யூஸ் பண்றான் அப்படின்னா பஸ்ல போறான் அப்படின்னா என்ன பண்ணுவான், அந்த வீடியோ எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு அப்படியே மனசு பதற மாதிரி இருக்கு. அப்படி பஸ்ல அட்டகாசம் பண்றான். அத மாதிரி கஞ்சா குடிச்சிட்டு ஒருத்தன் ஒரு பஸ்ல போறான் அப்படின்னா அந்த பஸ்ல பெண்கள் பாதுகாப்பா போக முடியுமா, இல்ல யாரு பாதுகாப்பா போக முடியும், அவனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும், அங்க இருக்கக்கூடிய கண்டக்டர் டிரைவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும். சோ இதை செய்யறது ஏதோ ரவுடி பைய செய்யறான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா பரவாயில்ல, ஒரு சமூகம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை செய்யறது ஒரு பள்ளி மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிதம்பரத்தில் பள்ளி மாணவர்களை கஞ்சா விற்க பயன்படுத்திய கஞ்சா கும்பலுங்க. அதாவது ஸ்கூல் பசங்களை ஸ்கூலுக்குள்ள கஞ்சா விற்கணும் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய ரவுடி பையில பொறுக்கி பையில போய் விற்கிறது கஷ்டமா இருக்கும்ல. அதுக்காக ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களே பேசி வச்சுக்கிட்டு நான் உனக்கு இவ்வளவு கமிஷன் தரேன் இவ்வளவு வீடா அப்படின்னு சொல்லி பேசி வச்சுக்கிறது. அப்படி விற்க கொடுத்தப்போ கொஞ்சம் பசங்க வந்து என்னால முழுசா விற்க முடியல, நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீ வந்து 10 பாக்கெட் கொடுத்தா என்னால 5 பாக்கெட் தான் விற்க முடியுது அப்படின்னு திரும்ப எடுத்து அந்த கொடுத்துருக்கானுங்க. அதுக்கு நீ என்ன அந்த பிசினஸ் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சா ஆசாமிகள் அந்த ஸ்கூல் பசங்களை அடிச்சிருக்காங்க. கஞ்சா கொடுத்த டார்கெட்டை இந்த டார்கெட் பிக்ஸ் பண்ணி வேலை பார்ப்போம்ல, இந்த மாசம் வந்து இத்தனை கஸ்டமரை பிடிக்கணும், இந்த மாசம் வந்து இத்தனை லோன் கொடுக்கணும் அப்படின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி கஞ்சாவுக்கு டார்கெட் பிக்ஸ் பண்ணி அந்த மாணவர்கிட்ட கொடுத்துருக்கானுங்க. அந்த மாணவர்களால் முடியல அப்படின்னு அடிச்சிருக்கானுங்க. இது நியூஸ் ஆயிருக்கு, இது ரிப்போர்ட் ஆயிருக்கு, இது காவல்துறைக்கும் தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, திருப்பூரில் பள்ளி வளாகம் முன்பு கஞ்சா விற்பனை செய்த நபர்களுடன் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்ட தகராறு. பள்ளி மாணவர்களை, அதாவது திருப்பூர்ல வந்து ஒரு ஸ்கூல் முன்னாடிங்க கஞ்சா அப்படிங்கிறது விற்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க போற பசங்க போறாங்க அப்படின்னா அந்த வயசுல எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் அப்படியே போவாங்கல்ல. அப்படி போறப்போ அந்த கஞ்சா விற்கிறவனுங்க கஞ்சா போட்டு நிக்கிறவனுங்க அவனுங்க கூட அடிக்கடி வந்து, ஏன்னா அந்த ஸ்கூல் பசங்களும் வாங்குறாங்க நார்மலா இருக்கிறவங்களும் போறாங்க அப்படிங்கிறப்போ அடிக்கடி ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது 2 தரப்புக்கும் வந்துட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் வந்து அந்த கஞ்சா ஆசாமிகள் வந்து நீ ஸ்கூல் படிக்கிற நீ என்ன எதிர்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வந்து கத்தி எடுத்துக்கிட்டுங்க நடு ரோட்ல, அதுவும் நடு ரோட்ல கத்தி எடுத்துக்கிட்டு வெட்ட போயிருக்கான். பட் சுத்தி இருந்தவங்களாம் தடுத்து நிறுத்தி அந்த கஞ்சா ஆசாமியை தடுத்து நிறுத்திருக்காங்க. இல்லைன்னா அன்னைக்கு ஒரு பள்ளி மாணவனுடைய உயிர் அப்படிங்கிறது அந்த இடத்த போயிருக்கலாம். இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இது இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய போயிட்டே இருக்கு. ஒரே ஒரு உதாரணம் கடைசியா சொல்றேன். இது வெளியில இருந்து கஞ்சா ஆசாமிகளுக்கும் மாணவர்களுக்கும் நடக்குது, இல்ல மாணவர்கள் போட்டு பொதுமக்களை
இதை துன்புறுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்கூல்ல கன்னியாகுமரியில ஒரு மாணவர் வந்து இன்னொரு மாணவன் வந்து கஞ்சா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான், தொடர்ச்சியா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்துட்டு இன்னொரு மாணவன் வந்து தலைமை ஆசிரியர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த கஞ்சா குடிக்கக்கூடிய மாணவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, கொஞ்சமாவது பயம், மனசுல பயம் இருந்தது அப்படின்னா ஸ்கூல் அப்படின்லாம் பார்ப்போம்ல, ஸ்கூல்லயே நீ எப்படா என்ன போயிட்டு நான் கஞ்சா யூஸ் பண்றதை நீ ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வச்சு அந்த மாணவனை ரொம்ப கடுமையா தாக்கியிருக்கான். இத மாதிரி நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா கடந்த ஒரு 10-20 நாளுக்குள்ள இவ்வளவு சம்பவங்கள், அதிகபட்சம் ஒரு மாசத்துக்குள்ள நான் சொன்னது சும்மா ஒரு சின்ன சாம்பிள் தான். இத மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கடல் மாதிரி இவ்வளவு சம்பவங்கள் இருக்கு. இந்த போதைப் பொருள் சம்பந்தமா மட்டுமே இதே மாதிரி பள்ளிகள் மூடப்படுவது, பள்ளிகள்ல வந்து சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, பள்ளிகள்ல அடிதடி நடக்கிறது, ஜாதிய ஏற்றத்தாழ்வு நடக்கிறது அப்படின்னு 1000 பிரச்சனை இருக்கு தமிழ்நாடு முழுக்க பள்ளிகள்ல, குறிப்பா அரசு பள்ளிகள்ல. அதெல்லாம் எதுவுமே பேசாம அது மேல முழுசா அப்படியே மைதா மாவு தடவி ஒரு போஸ்டர், விளம்பர போஸ்டரை ஒட்டிட்டு நேத்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற விழாவை திமுக நடத்தினதை என்னால ஏத்துக்கவே முடியல. விளம்பரம் செய்வாங்க தான் இவங்க, அது நமக்கு தெரியும். ஆனா நேத்தி செஞ்ச விளம்பரம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்ததை விட திமுக 100 மடங்கு டேஞ்சரா இருக்காங்க, வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. நாமளும் அந்த அளவுக்கு வேலை பார்த்து இவங்க என்ன செய்யறாங்களோ அந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற அக்கறையும் எனக்குள்ள அதிகமா இருக்கு. அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்க உட்கார்ந்து பல விஷயங்கள் எடுத்து தைரியமா பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.